சர்வமே சமையல். ஹாய் நேர்களே, வெல்கம் டு காமெடி குக்கிங். உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் 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 போதும். அக்கா இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்க அக்கா. இன்னைக்கு சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி சமைக்க போறோம்னு பார்க்கலாம். சமையலுக்கு தேவை ஒவ்வொரு பொருளும் ஒண்ணு விடாம மொத்தமா சொல்லு. சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போமா? பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 4, லவங்கம் 5, பட்டை 2, வெங்காயம் 4 மீடியம் சைஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஆச்சி மிளகாத்தூள் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 10, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, சிக்கன் 1 kg, உப்பு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லாரும் வாயில் எச்சு தான் ஊறும். 1 kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1 kg சிக்கன் செய்ய ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு எடுத்து வச்ச பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா குக் ஆன பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கிள்ளி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு லிட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் ஆகணும். என்ன ஆயிருக்கு பார்க்கலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. பார்த்தாலே தெரிகிறது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? லாஸ்டா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா ருசியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாங்களா? என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன்.